முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தனக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவப்பிரியன் கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதன் பிறகு இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உறுதி செய்தது. இந்த நிலையில்தான் தனக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் தான் சரணடையிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி தண்டபாணி முன்பு விசாரணை நடைபெற்றிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது ராஜேஷ் தாஸ் தரப்பின் அந்த வாதங்களை பார்க்கும்போது தனக்கு எதிராக சதி செய்யப்பட்டு ஒரு பொய் புகார் கொடுக்கப்பட்டதாக அவர் தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குற்றச்சாட்டில் பல ஆண்டுகளாக காவல்துறையில் தலைமை வகித்த தனக்கு இப்போது இந்த வழக்கு காரணமாக சிறைக்கு சென்றால் அது தனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தான் சிறைக்கு சென்ற பிறகு ஒரு மேல்முறையீடு செய்து அந்த மேல்முறையீட்டில் தான் விடுதலையானால் தன்னுடைய நிலைமை என்ன ஆகும், தன்னுடைய பெயருக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தான் சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் சிபிசிஐடி தரப்பை பார்க்கும்போது காவல்துறையில் ராஜேஷ் தாஸ் உயர் பதவியில் வகித்ததால் அவர் சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. காரணம், அவரால் பாதிக்கப்பட்டதும் காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரி பெண்கள் தான் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் நீதிபதி தண்டபாணியை பொறுத்த வரைக்கும் பெண் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ஏற்கனவே 2 நீதிமன்றங்கள் தண்டிக்கப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி தான் சலுகை காட்ட முடியும் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினார். அதன்படி தற்போது ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை இன்று தள்ளுபடி செய்து தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.